திருவருகை காலம். திருவருகை காலம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை எதிர்நோக்கி காத்திருந்து அதற்காக தயாரிக்கும் காலம். லத்தீன் மொழியில் அட்வென்டிஸ், அதாவது வருகை என்று பொருள்படும் வகையில் அழைக்கப்படும் இக்காலம் பழைய கிறிஸ்தவ வழக்கில் ஆகமன காலம் என்றும் அறியப்பட்டது. திருவருகை காலம் என்பது கீழை திருச்சபைகளில் கிறிஸ்து பிறப்பு விழா நோன்பு என்னும் பெயர் கொண்டுள்ளது. திருவருகை காலம் திருச்சபையின் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கமும் ஆகும். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு முந்தைய 5வது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசர் பெருவிழா. அவ்விழாவை தொடர்ந்து வரும் ஞாயிறன்று திருவருகை காலம் தொடங்குகிறது. இதுவே கிறிஸ்தவ திருவழிபாட்டு ஆண்டின் முதல் காலமாகும். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறுதான் புதிய திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாள் ஆகும். திருவருகை கால கொண்டாட்ட மரபானது 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்சின் தூர் மறைமாவட்ட ஆயர் பெர்பேத்துஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்கின்றார் தூர் நகர புனித கிரெகோரி. இதன் நோக்கம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட 40 நாட்கள் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்வது. கிபி 567 கூட்டப்பட்ட தூர் திருச்சங்கம் நவம்பர் 11 தூர் நகர புனித மார்ட்டின் திருநாளில் இந்த புனித ஒருத்தல் துவங்குவதாக குறிப்பிடுகின்றது. இதுவே திருவருகை காலத்தை பற்றிய முதல் குறிப்பாகும். தூர் மறைமாவட்டத்தில் மட்டும் அனுசரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் தயாரிப்பு தபசு திருத்தந்தை புனித பெரிய கிரெகோரி காலத்தில் ஒரு கொண்டாட்டமாக மாறியது. பேரரசன் சார்ல்மாங் ஆட்சியில் தபசுடன் கூடிய ஒரு பெரும் விழாவாக ரோமை பேரரசில் உருவெடுத்தது. திருவருகை காலம் என்று தமிழிலும் அட்வென்டிஸ் என்று லத்தீன் மொழியிலும் அழைக்கப்படுகின்ற இக்காலத்தை குறிக்கும் கிரேக்க சொல் பரௌசியா ஆகும். அது வருகை என்னும் பொருளுடைத்தது. ஆயினும் பொதுவாக பரௌசியா என்னும் சொல் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்க பயன்படுகிறது. இவ்வாறு கிறிஸ்தவர்களுக்கு திருவருகை காலம் என்பது வரலாற்றில் மனிதராக பிறந்த கடவுளின் மகனாகிய இயேசுவின் முதல் வருகையை சிறப்பிக்கவும், உலக முடிவில் அவர் மாட்சியுடன் வரவிருக்கின்ற 2ஆம் வருகையை எதிர்நோக்கவும் தயாரிப்பு செய்கின்ற காலமாக அமைந்துள்ளது. திருவருகை கால நிறம் கத்தரி ஊதா. அக்காலத்தில் நிகழும் திருப்பலிகளின் போது குரு ஊதா நிற தோலுடையும் மேலாடையும் அணிவார். பீடத்தின் மேல் விரிப்பும் நற்கருணை பேழையின் முன்திரையும் ஊதாவாக அமைவதுண்டு.
மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாடப்படும் திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறன்று ரோசா நிற, அதாவது இளஞ்சிவப்பு நிற திருவழிபாட்டு ஆடை பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னிட்டு திருச்சபை மகிழ்வதை குறிக்கின்றது. திருவருகை கால விவிலிய வாசகங்கள் மூவொரு இறைவனின் இரண்டாம் ஆளாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மரியாவின் மகனாக தோன்றிய நிகழ்வையும், அவர் உலக முடிவில் நடுவராக வரவிருக்கின்ற நிகழ்வையும் எடுத்துரைக்கின்றன. மீட்பர் வருவதற்கு முன் கடந்து போன 4000 ஆண்டுகளை குறிப்பதற்காக 4 ஞாயிறுகள் திருவருகை காலத்தில் அனுசரிக்கப்படுகின்றன. படைப்பு முதல் நோவா வரை 1000 ஆண்டுகள், நோவாவின் காலம் முதல் ஆபிரகாமின் காலம் வரை 1000 ஆண்டுகள், ஆபிரகாம் முதல் தாவீது வரை 1000 ஆண்டுகள், தாவீது முதல் கிறிஸ்து வரை 1000 ஆண்டுகள் ஆக இந்த 4000 ஆண்டுகளை குறிப்பதற்கே 4 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த திருவருகை காலம் கொண்டாடப்படுகின்றது. திருவருகை காலத்தின் முதல் 2 வாரங்களில் முதல் 2 ஊதா நிற மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைப்போம். 3வது ஞாயிறு காடெட், அதாவது மகிழ்ச்சி ஞாயிறு. இயேசுவின் பிறப்புக்கான காத்திருப்பு ஏறக்குறைய முடிந்துவிட்டதாக இந்த நாளில் மகிழ்ச்சியை குறிக்க பயன்படும் இளஞ்சிவப்பு மெழுகுவர்த்தியை 3வது ஞாயிற்றுக்கிழமை ஏற்றி வைக்கின்றோம். 4வது ஞாயிற்றுக்கிழமை இறுதி ஊதா நிற மெழுகுவர்த்தியானது பிரார்த்தனை மற்றும் தவம் ஆகியவற்றின் இறுதி வாரத்தை குறிக்கும். கிறிஸ்துவின் பிறப்பை தெரிவிக்க 5வதாக வெள்ளை நிற மெழுகுவர்த்தியும் ஏற்றப்படுகின்றது. முதல் வாரம் எதிர்நோக்கு, ஹோப். ப்ராஃபசி கேண்டில் அல்லது இறைவாக்கு திரி என்று அழைக்கப்படும் மெழுகுத்திரி ஏற்றப்படுகின்றது. இது எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான இஸ்ராயலின் குல முதுவர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வருமென உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கின்றார். ஆனால் நாமோ உலக கவலைகளிலும் உலக கவர்ச்சிகளிலும் நம் மனங்களை செலுத்தி வாழ்ந்து வருகிறோம். இனியாவது ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். இரண்டாம் வாரம் அமைதி மற்றும் நம்பிக்கை, பீஸ் அண்ட் ஃபெய்த். பெத்லகேம் திரி என்று அழைக்கப்படும் அமைதி மற்றும் நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி 2ஆம் வாரத்தில் ஏற்றப்படுகின்றது. மீட்பரின் வருகை, வரும் காலம், அவரின் இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளையும் தந்த இறைவாக்கினர்களான எசாயா, எரேமியா, தானியேல் போன்றோரை குறிக்கின்றது. இறைவாக்கினர்கள் அனைவரும் மீட்பரின் வருகைக்காக நாம் எவ்வகை தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்துள்ளனர். நாம் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம் வலுவின்மையாலும் விசுவாச குறைவாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். இனியாவது அவரில் நம்பிக்கை கொண்டு அமைதி பெற்று அவரை நாடி தேடுவோம். மூன்றாவது வாரம் மகிழ்ச்சியின் ஞாயிறு,
Joy Sunday or Goddess Sunday. இந்த வாரம் மெழுகுவர்த்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்புச் செய்தியை முதன் முதலாக பெற்றுக்கொண்ட இடையர்களை குறிக்கும் வகையில் ஏற்கப்படுகின்றது. ஷெப்பர்ட்ஸ் கேண்டில். இதுதான் அந்த மகிழ்ச்சியின் திரி. இது மீட்பரின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை குறிக்கின்றது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலைக்குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்று லூக்கா நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானை குறித்த இறைவசனம் மிக பொருத்தமாக அமையும். நாம் மீட்பின் காலத்தில் நெருங்கி வந்துவிட்டோம் என்பதை குறிக்கும் வாரமாக அதை மகிழ்ச்சியுடன் அணுக நம்மை திரு அவை அழைக்கின்றது. அந்த திருமகனின் பிறப்பை அருட்செயல்கள் வழியாக நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தூண்டுகிறது. நான்காம் வாரம் அன்பின் வாரம். ஏஞ்சல்ஸ் கேண்டில் என்று அழைக்கப்படும் வானதுதர்களின் திரி ஏற்றப்படுகின்றது. அன்னை மரியாவையும் அவர் கணவர் புனித யோசேப்பையும் குறிக்கின்றது. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் எவ்வாறு ஆயத்தமாய் இருந்தனரோ அவர்களைப் போல் நம்மை மீட்க வந்த பாலகனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இதுவே வாய்ப்பு. அன்னையின் எதிர்நோக்கையும் புனித யோசேப்பின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயல்வோம். இந்த திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மை தயாரிப்பதாக. ஆமென்.